நீப்ளி மாலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நான் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் டிராமா. டிராமா டிராமா டிராமான்னா டிராமா இல்ல, ஆனா படம் டிராமா இன்னும் ஒரு வித்தியாசமான டிராமா, எதிர்பார்க்க முடியாத டிராமா. அதான் நம்மளால ஈக்கவே முடியல இந்த கதையை. ட்ராமான்னா அந்த ஒண்ணு இல்லைங்க, இந்த கேர் எடுத்துக்கிறது, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ராமா கேர், ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ல நம்ம மேல அதிக அக்கறை. நேரடியா சொல்றதுன்னா உங்க மேல ரொம்ப அக்கறையோட இருக்குது, ஒரு சேவையாவும் செய்யுது, அதுதான் ட்ராமா கேருங்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த படத்துல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவையா செய்யல, செஞ்சிடுறாங்க. அதாவது நம்பி அங்கங்க நடக்குது, அதெல்லாம் கோர்வையா இந்த கருத்தரித்தல் மையங்கள் நிறைய இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சம்மட்டி அடி. ஆனா அப்படிலாம் எங்கேயும் நடக்கல, ஆனா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கலாங்கிற கற்பனை தான். யாரு பார்த்து சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஒரு ஜோடி, நம்ம விவேக் பிரசன்னா, நம்ம சாந்தினி தமிழரசு, உங்களுக்கு குழந்தை இல்ல, ஃப்ரெண்ட் எல்லாம் பரிதாபப்படுறாப்புல. ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், அவரு ஒரு நல்ல நடிகர். அவரு நான் சொல்றேன், அவரு ஆனந்த் நாக், அவர்லாம் அவர்லாம் பாவம் நல்ல நடிகருங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு பெருசா இருக்க முடியும், நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. இப்ப விவேக் பிரசன்னாவே நல்ல நடிகர், ஆனந்த் நாக்கும் அதுக்கு ஈக்குவலா பண்ணிருக்காப்புல. இப்போ இந்த ஃப்ரெண்டு குழந்தையில என்ன வருத்தப்படுறாரு, டே ஒரு நாள் நீ மனைவிட்ட சொல்லிட்டியா நீதான் இம்பார்ட்டன்ஷியல்ங்கிறத அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாரு. இல்ல நான் சொல்லல, எப்படி அவளை சொல்ல முடியும், அவன் என்கிட்ட குழந்தை பத்தி கனவெல்லாம் பேசுறா, என் கையால் ஆகாத தனத்தை. அந்த இடத்துல கூட டயலாக்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாரு விவேக் பிரசன்னா, கையால் ஆகாத தனம்னு டயலாக் சொல்லுவாரு. அது ஆக்சுவலா கையால் ஆகாத தனம் தான் டயலாக், அது கூட தப்பா இருந்தது. நமக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அதாவது இல்ல ஒரு வேலையை செய்ய முடியலன்னா கையால் ஆகாத, இது ஆக்சுவலா கையாலையும் காலாலையும் இல்ல, குறை அவ்வளவுதான். அதாவது சிலருக்கு வெளியில தெரியும் குறை, இவங்களுக்கு வெளியில தெரியல. குழந்தை ஆண்டவர் கொடுக்குற எல்லாரும் சில பேருக்கு நிறைய இருக்கு, அதுக்காக பெண்ணை இன்புற்று எல்லாம் வச்சிருக்க முடியும், உடல் ரீதியா எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ண முடியும். ஆனா குழந்தை மட்டும் பிறக்காது, அவங்க விந்துல வீரியம் கிடையாது, அவ்வளவுதான். இத அதே மாதிரி பெண்களுக்கும் உண்டு. இந்த கருமுட்டை தரித்தல் இருக்குல்ல, அது அந்த நம்ம ஸ்பெர்ம் போய் ஜாயின் ஆகுறப்போ அது கரெக்டா ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துல சில பேருக்கு அப்படியே வீக்கா இருந்தா போயிடும். அது கருமுட்டை வீக்கு. ஆணுக்கு குறையா பெண்ணுக்கு குறையா நம்ம பேசுறது. இந்த படத்துல கதைப்படி நம்ம விவேக் எல்லாமே பர்சன்டேஜ்ல வச்சிருக்காங்க, பர்சன்டேஜ்ல இருந்தாதான் இது பிறக்கும். அதை நாங்க டெவலப் பண்றதுக்கு மருந்து கொடுக்கணும். அதான் IVF என்னென்னமோ சொல்லுவாங்க. ஓகேங்களா, கருத்தரித்தல் மையங்கள், ஃபெர்டிலைசர் சென்டர். இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாரு, பேப்பர் விளம்பரத்தை பார்த்துட்டு. அங்க போனோம்னா ஒரு டப்பாவில மாத்திரை எடுத்து ஆயுர்வேதிக் கிளினிக் மாதிரி இதை 2 பேரும் ஆச்சரியப்பட்ட. நீங்க கரெக்டா எப்படி வெறும் மாத்திரை கீழாயிடுமா? அவன் சொல்றாரு கண்டிப்பா பிறகு இந்த மாத்திரை சாப்பிடுங்க. நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல சில பேர் கதையெல்லாம் கேட்கிறப்போ நமக்கு என்னடா இவங்க டெய்லி ஹாஸ்பிட்டல் போறாங்கிறாங்க, கடவுள் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு குறைய பண்ணலாம் அப்படின்னு யோசனையா இருந்தது. பட் இந்த கதையை பார்த்தோம்னா ஒரு மாத்திரையில குழந்தை பிறந்தா எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போலாமே, சினிமாவுக்காக எடுத்திருக்காங்க பார்த்தா அதுக்கப்புறம் தான் கதை. அந்த மாத்திரையை உங்களுக்கு கொடுத்து ஏத்துற ஆள மாத்திடுறானுங்க. அதுதான் படத்தோட கதை. என்னடான்னா செம்ம டேர்னிங் பாயிண்ட்ங்க. பார்த்தா ஒரு கார் கொள்ளையர்கள், அவனுங்க பைக் திருடுவானுங்க, சின்ன சின்ன பிட் பாக்கெட் அடிப்பானுங்க, பைக் ஒரு பக்கம் கார் திருட ஆரம்பிப்பாங்க. அந்த காருக்குள்ளார ஒரு பணம். இந்த கதைக்கும் அந்த ஐஃபர்லிங்க் கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல அதனால கோத்து இருந்தாங்கல்ல, எங்க கோத்தாங்க? அந்த பையன் வரத கோத்து விடுறதுல என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லங்க, அது வரப்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு. அது காமெடியும் ஒர்க் அவுட் இல்ல, காமெடியா போர்ஷன் நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது. அதனால கொஞ்சம் டெவலப் பண்ணிருந்தாங்க. அவன் இவளை பார்த்து உண்மையிலேயே அந்த பொண்ணு பிக் பாஸ் கூட பண்ணிருந்தது இல்லையா, பூர்ணிமா ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. உண்மையிலே அவங்களுடைய அந்த ஸ்டைல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நடுத்தர வீட்டு மாரிமுத்தோட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாரிமுத்தூர் அம்மாவோட பொண்ணு வராங்க. டல் மேக்கப் வேற இல்ல, முன்னாடியோ பின்னாடியோ டல் மேக்கப். உண்மையா நல்லா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அந்த லவ் சீன் ரொம்ப நல்லா. அந்த பையனுமே அவன் ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்காப்ல, ஆனா படத்துல அந்த பொண்ணுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க. அவங்க அதாங்க அந்த பையனும் அந்த ஏத்துற ஆள்ல ஒருத்தனா இருக்கான், அதை பாத்துடுறா, அவ பார்த்து கத்துறா.
அங்க ஒரு ட்விஸ்ட், அந்த பையனுக்கு எதிர்பாராம ஒரு நிகழ்வு. நமக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இவளை மேட்டர் முடிச்சுட்டு இவளை கண்டுக்காம இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தான். அது இல்ல, வேற ரீசன் சொல்றாங்க. இவதான் வெறுத்து ஒதுக்கிடுறான். வெறுத்து ஒதுக்குறான்னா அதுக்கப்புறம் அவன் என்னங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா? இந்த குரூப் இவனுங்க ஒரு இந்த படத்துல இப்படி பல மேட்டர்கள் இருக்கு. அதுல என்னன்னா டாக்டர் மாரிமுத்து மாதிரி அவரும் இறந்து போயிட்டாரு. நல்ல மனுஷன் நடிகர், நல்ல படிக்கிறாரு. இதுல 2 பேர் இறந்து போனவங்க நடிச்சிருந்தாலும் படம் உயிர்ப்போட இருக்குது. படத்துல கதை உயிர் இல்லாத கதை. ஆனா படம் வந்து உயிர்ப்போட இருக்கு. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இல்லங்க இன்னைக்கு கலிகாலத்துல தலைவா எது வேணாலும் நடக்கும் தலைவா. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ ஒரு ஒட்டுதல் இருந்தது இந்த படத்துல. ஒருவேளை நான் அந்த விவேக் பிரசன்னா லவ் சீன் சூப்பரா இருந்தது. அந்த ஹஸ்பண்ட் நான் கூட அவ கேள்வி நேரத்துல கேட்டேன், யோ புள்ளா இல்லாதவனுக்கு ஃப்ரெண்டுன்னா அவன் இறங்கி ஏதாவது வேலை பார்ப்பான்னு பார்த்தா அவன் வேற என்னமோ வேலை எல்லாம் பாக்குறாங்க. சிரிச்சுட்டாங்க. இல்ல இந்த லவ் போர்ஷனும் இந்த ஃபேமிலியும் நல்லா இருந்தது. இவரு ஃப்ரெண்ட் அவரு ஓவரா அட்வைஸ் பண்ணுறேன்னு நமக்கு தோணுச்சு. நம்ம கடைசியில அதுதான் கிளைமாக்ஸ். புரியுதா உங்களுக்கு? வெறும் டாக்டரோட முடியல, அது வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க. உண்மையாவே எல்லாருமே வந்து சிறப்பா நடிச்சிருந்தாங்க. விவேக் பிரசன்னா சுந்தர்ங்கிற கேரக்டர்ல வாழ்ந்திருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்க முகத்துல ஒரு சின்ன சோகம் தெரியும். அதாவது ஒரு குழந்தை இருந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுங்கிறது வேற, குழந்தையே இல்லைங்கிறது சுத்தமும் நட்பும் கேட்கிறப்போ மனசு அப்படி வெறுத்து போயிடும். அது முகத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்லும். அது அழகா விவேக் பிரசன்னா முகத்துல, விவேக் பிரசன்னா மட்டும் இல்லைங்க, கீதா கேரக்டர்ல ஒரு மனைவியா வர்ற சாந்தினியும் அந்த கேரக்டர் நல்லா. நான் ஒருவேளை நீங்க சொல்ற எனக்கு இந்த குரலாம் ஏன் தெரியலன்னா, இந்த சாந்தினி, விவேக் பிரசன்னா, இந்த ஆனந்த் நாக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னே இந்த படம் ஓரளவு டெப்தான படம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மேபி அது கூட காரணமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு. நம்ம சஞ்சீவ் விஜயோட ஃப்ரெண்டா, அவரு விஜய் நினைச்சுக்கிட்டு போலீஸா வந்து அவர் பண்ற காமெடிகள், அஜய்குமார் பண்றாரு. சரி ரைட், விஜய் அரசியல் போயிட்டாரு, பண்ணிட்டு போட்டோம் விடுங்க. அதே மாதிரி ஆனந்த நாக் நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர்ல யோ கூட இருந்தே குழி பறிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீ குழி இல்லையா, எல்லாத்தையும் பறிக்கிறிய. கரெக்டா சொன்னீங்க. பூர்ணிமா ரவி அந்த செல்வி கேரக்டர்ல செமையா இருந்தாங்க. பிரதோஷ் ஜீவாங்கிற அந்த கேரக்டர், லவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தான். மாரிமுத்து முருகேசன் கேரக்டர்ல மறைஞ்சிட்டாலும் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி ரமா பார்வதி அப்படிங்கிற அந்த மாரிமுத்து ஒய்ஃப் கேரக்டர், அந்த பூர்ணிமாவோட அம்மா கேரக்டர்ல அழகா ஒரு ஆட்டோ டிரைவரா வர்ற மாரிமுத்து, அவருக்கு கால் டாக்ஸி கார் வாங்கி கொடுக்கணும்னு நல்லா இருந்தது, போயிட்டிக்கா இருந்தது. பிரதீப் கே விஜயன் உண்மை புத்திரன் ஒரு கேரக்டர், பிரதீப் கே விஜயன் உண்மை புத்திரன்கிற கேரக்டர்ல ஈஸ்வர், நேகல் ரவி, வையாபுரி சீஃப் மினிஸ்டர் கேரக்டர்ல தான் நேகல் ரவி, வையாபுரி, நமோ நாராயணா அந்த பெட்ரோல் பங்க் அதிபரா இந்த பொண்ண அவன் சொல்ல பாருங்க ஒரு வார்த்தை, இதுக்கு அவனே பரவாயில்ல பெட்ரோல் பங்கு. உண்மையாவே அது நல்லா இருந்தது. இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து வேலைக்கு வர்ற பெண்கள்கிட்ட நம்ம ஆட்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறது அப்படி போற போக்குல சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த படத்தை தம்பிதுரை மாரியப்பன் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான நாட்டு. எனக்கு என்னன்னா அந்த யூகிக்க முடியல அந்த கதையை. நீங்க சொல்ற சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், யூகிக்க முடியல. எனக்கு வந்து பல படங்கள் நான் கணிச்சிருவேன், இது இப்படிதான் போகும். உண்மையிலே நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாம கரெக்டா இப்ப லிங்க் பண்ணாங்க. இது எதிர்பார்க்காத விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த காலத்துல 2 பேர் காமெடி பண்றது கொஞ்சம் அருவியா இருக்கு. அது பொம்பளை விஷயம் எல்லாம் போட்டா அது கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்க. அது இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. உண்மைதான். அது ஹோம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எஸ் உமா மகேஸ்வரி தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அஜித் சீனிவாசனோட ஒளிப்பதிவு பக்காவா இருந்தது. RS ராஜ் பிரதாப்போட மியூசிக் அது கூட ஒன்னும் பெருசா, தாளாலோ தாலிலாலோன்னு ஒரு பாட்டு நல்லா இருந்தது. முருகன் வேல் அவருடைய படத்தொகுப்பும் ஓகே. ஆர்ட் டைரக்டர் CK முஜிபுர் ரஹ்மான். உண்மையாவே ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துல ஆக்ஷன் டைரக்டர் சொல்லணும் சுரேஷ். அவரும் ஆர்ட் டைரக்டர் முஜிபுர் ரஹ்மானோட ஆர்ட் டைரக்ஷன் சரி, ஒரு சண்டை பயிற்சியும் சரி, இருந்தது தெரியாம இருந்தது ரெண்டுமே. அது ரொம்ப அழகா இருந்தது. மொத்தத்துல இந்த டிராமா ஒரு அருமையான டிராமா அவ்வளவுதான். சில குறைகள் இருக்கலாம் அவர் சொன்னபடி, ஆனாலும் டிராமா ஒரு அருமையான பாருங்க இந்த டிராமாவை. உண்மையாவே
யூகிக்க முடியாது உங்களால. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.